வணக்கம். என் பெயர் எம் முத்துசாமி, வழக்கறிஞர், கௌரவ தலைவர், தென்னிந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம். 1998 இந்த சங்கத்தை நடத்திட்டு வரோம். தமிழ்நாடு அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் கடந்த 2000 ஆண்டு அங்கீகாரம் பெற்று இதுவரை நுகர்வோர் விழிப்புணர்வு நடத்தி கொண்டிருக்கிறோம். நுகர்வோர் விழிப்புணர்வுக்காக கன்சியூமர் வாய்ஸ் ட்ரிச்சி என்ற பெயரில் யூடியூப் ஒன்றையும் ஆரம்பித்திருக்கிறோம். இன்று வங்கி சேவை குறைபாடு குறித்து சில சந்தேகங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சேவை குறைபாடு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு பொருளையோ அல்லது சேவையையோ விலை கொடுத்து சொந்த உபயோகத்திற்காக வாங்குபவர் நுகர்வோர் சொல்லியிருக்கோம். இதில் வங்கியில் எப்படி சேவை குறைபாடு அப்படின்னு சொன்னால், வங்கியில் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நுகர்வோர் தான். வங்கியில் என்னென்ன மாதிரி சேவை குறைபாடுலாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வங்கி லாக்கர்ல இருக்கிற பொருள் காணாமல் போய்விட்டால் அது வங்கி சேவையின் குறைபாடு தான். அதே போல பேங்க் கேரண்டி வங்கி கொடுத்துருப்பாங்க, அந்த பேங்க் கேரண்டியை ரிவோக் பண்ணி தராமல் விட்டாலும் அதுவும் சேவையின் குறைபாடு தான். அதே மாதிரி பணத்தை டியூ கட்டலை அப்படின்னு சொன்னா வீட்டை ஏல விட்டுருவோம் அப்படின்னு நோட்டீஸ்லாம் அனுப்பாம எந்த தகவலும் சொல்லாம ஏல விடுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தால் அதுவும் வங்கி சேவை குறைபாடு தான். அதே போல வங்கி கணக்குல போதுமான பேலன்ஸ் இருக்கும்போது காசோலையை இன்சபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் என்று ரிட்டர்ன் செஞ்சிட்டாலும் அது வங்கி சேவை குறைபாடு தான். வங்கியில கேட்டீங்கன்னா, லோன் வாங்கியிருந்து கடனை கட்டி முடித்த பிறகு அந்த கடனுக்காக கொடுத்த சொத்து பத்திரங்களை ரிட்டர்ன் கொடுக்காமல் அலைகழித்தாலும் அது வங்கி சேவையில் குறைபாடு தான். சரி, இந்த மாதிரி சேவையில் குறைபாடு இருக்கு, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல அந்த குறைபாடுகள் குறித்து சம்பந்தப்பட்ட வங்கி மேலாளரிடம் எழுத்து மூலமாக புகார் கொடுக்க வேண்டும். 30 தினங்களுக்குள் அந்த புகாரை வங்கி தீர்க்காவிட்டால் பேங்கிங் ஓம்புட்ஸ்மேன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, 16 ராஜாஜி சாலை, சென்னை 1 என்ற விலாசத்தில் உள்ள வங்கி குறைதீர் அலுவலரிடம் புகார் மனு கொடுக்க வேண்டும். நிச்சயமாக புகார் மனு பரிசீலிக்க எடுத்து முடிந்த வரையில் புகாரை தீர்த்துக் கொடுப்பார்கள். இப்பொழுது மத்திய அரசு ஒன் நேஷன் ஒன் ஓம்புட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன் நேஷன் ஒன் ஓம்புட்ஸ்மேன். இதனுடைய பணி என்னன்னு கேட்டீங்கன்னா, பேங்கிங் ஓம்புட்ஸ்மேன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த புகாரையும் அவன் கவனிக்கல, அந்த புகாரின் மேல நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் இந்த ஒன் நேஷன் ஒன் ஓம்புட்ஸ்மேன்ட்ட புகார் கொடுக்கலாம். அங்க என்னென்ன மாதிரி புகார் கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டால், நான் பேமெண்ட், டிலே இன் பேமெண்ட், கலெக்ஷன் ஆஃப் டிராப்ஸ், செக்ஸ், பில்ஸ், எக்ஸெட்ரா, நான் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஸ்மால் denomination ஆஃப் கரன்சிஸ், ஃபெயிலியர் டு இஷ்யூயிங் டிராப்ஸ் பேயர்ட், எக்ஸெட்ரா, நான் அட்ஹரன்ஸ் ஆஃப் பிரஸ்கிரைப்டு பேங்கிங் அவர்ஸ். உதாரணம் பார்த்தீங்கன்னா, பேங்கிங் அவர்ஸ் கேட்டீங்கன்னா காலையில் 9:30 3:30 வரைக்கும் இருக்கும். 3 மணிக்கு போகும்போதே இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் இந்த புகாரை நீங்க ஒன் நேஷன் ஒன் ஓம்புட்ஸ்மேன் அமைப்புக்கு கொண்டு போகலாம். இந்த மாதிரி வங்கிக்குள்ளார நடக்கிற எந்த ஒரு சேவை குறைபாடாக இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் அங்க மேனேஜர்கிட்ட கேட்கணும், அடுத்தது பேங்கிங் ஓம்புட்ஸ்மேன் போகணும். அங்கேயும் கிடைக்கலன்னா ஒன் நேஷன் ஒன் ஓம்புட்ஸ்மேன் அமைப்புக்கு புகார் கொடுக்கலாம், அல்லது நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை அடையலாம். இதுல டெபிஷியன்சி சர்வீஸ், சேவையில் குறைபாடு நடந்திருக்குது அப்படின்னு நம்மகிட்ட தகுந்த ஆதாரம் இருக்கும் பட்சத்தில் நம்ம மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தையும் அணுகலாம். 50 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட புகார்களுக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தையும், 2 கோடி ரூபாய் வரை மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தையும், 2 கோடி ரூபாய்க்கு மேல் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தையும் இந்த வங்கி பிரச்சனைக்காக அணுகலாம். நம்ம பேங்க் ஆச்சே, நம்ம பேங்க்ல ஏதாவது பிரச்சனை பண்ணா நமக்கு பேங்க் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படிதான் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேங்க்கும் சர்வீஸ் செக்டார் தான். சர்வீஸ் செக்டார்ல எங்கெங்க எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது கன்சியூமருடைய ஆம்பிட் வரம்புக்குள்ள வரும். நிகழ்வுகள் நடந்த 2 வருடங்களுக்குள்ளார நீங்க நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நீங்க மனு தாக்கல் செய்யலாம். நன்றி.